அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஈன நாய் ரொம்ப நாளாக நம்மளை சீண்டிகிட்டே இருந்துச்சு. அந்த நாய் நம்ம பேசிடே கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருந்தேன். அது ஒரு கேவலமான நாய், மனித அறமற்ற நாய். அந்த நாயை பற்றிலாம் நம்ம சேனலில் பேசி நம்மளுடைய தகுதியை நம்ம இழந்துடக்கூடாது, நம்ம தராதரத்தை விட்டு இறங்கிடக்கூடாதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த திமுக அரசில் கருத்துரிமைக்கு எதிரான இந்த திமுக அரசு எங்கள் அண்ணனை வந்து கைது பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. என்ன கருத்து சொன்னாப்புல? அவர் வந்து ஒரு பேச ரொம்ப முக்கியமான வரலாற்றில் ஒரு இந்த முட்டா முதுக்கி தமிழும் தெரியாது, ஆங்கிலம் தெரியாது, இது எல்லாமே நுனிப்புள் மேயறது. எங்கேயாவது 4 பேர் சொல்கிற கருத்தை எடுத்துகிட்டு வந்து வாமிட் பண்ணி தெரியும். இது ஒரு அருகில் உள்ள, திருநெல்வேலிக்கு அருகில் உள்ள, குற்றாலத்துக்கு அருகில் உள்ள வீராணத்தில் கைது அப்படின்னு போடுறாங்க. புகைப்படம் இல்லாமல், நாம் தமிழ் கட்சிக்காரனுடைய பேர் இல்லாமல், இல்லை என்னுடைய புகைப்படத்தை பயன்படுத்தாமல் அந்த நாய்க்கு தம்ப்நெயிலே வைக்க தெரியாது. அவனுக்கு ஒரு மரியாதைக்குரிய மாமா புயல் சாட்டை துறைமுருகன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு. குற்றாலத்தில் வச்சு கைது பண்ணியிருக்காங்க. நிறைய சேனலில், ஒரு சேனல்னாக்க தென்காசியில் கைதுங்கிறாங்க, ஒரு சேனலில் திருநெல்வேலியில் கைதுங்கிறாங்க. பேரையும் எங்கள் பேரையும் பயன்படுத்துறது அதுக்கு தரம் தாழ்ந்து பேசும். அது அந்த தரத்தினுடைய நோக்கம், அது அந்த வேலையும் செய்யும். தரம் தாழ்ந்து பேசுவது மூலமாக நம்மளை சீண்டி, நம்மளை வந்து கோவப்படுத்த வைக்கிறது, நம்மளை அசிங்கப்படுத்த பார்க்கறது. இந்த நாயெல்லாம் பேசி நம்ம அசிங்கப்படுறோம்னா, இந்த நாயெல்லாம் பேசி நம்ம மனம் நொந்துருவோம்னா அப்புறம் நம்ம என்ன வாம்பு காசில் போகிறது? தமிழர்கள் விட்டு காசு என்ன? தமிழர்கள் வந்து தமிழர்கள் தான் அவங்க சொந்தம், தமிழர்கள் தான் அவங்க வீடு. சரி, அப்படியே அண்ணன் குற்றாலத்தில் குஜால் பண்ணலான்னு போயிட்டு ரூம் போடும் பொழுது அங்கே அலேக்கா போய் தூக்கி இருக்கு நம்ம காவல்துறை. தமிழ்நாடு என்னடா ஓட்டவா நாராயணா, இருட்டு கணக்கு எழுதிய பாதி கேட்ட வாங்கிட்டு போட்டுருக்கு. நீ ஒண்ணு குளிக்கிறியா இல்லையோ, சிவகராட்சி மாட்டம் நெத்தியில ஒரு பொட்டு அம்சமா வச்சிருக்கா. நம்ம அண்ணன் ரேப் கேஸ்ல மாட்டினா கூட அவர் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு ஃபோன் பண்ணியோ, காலில் கையில் விழுந்தோ, அவங்களுடைய ஷூ செருப்பு நக்கியோ, எப்படியாவது ஐயா கைது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி எங்கேயோ ஒரு இடத்துல சமரசம் பேசியோ அதை சரி பண்ணிக்க கூடிய ஐயா அம்மா அவங்களை சேர்த்து வைக்கிறேன், இவங்களை சேர்த்து வைக்கிறேன்னு போயிட்டு நைசா இந்த விஷயத்துல பேசிட்டு வந்துருவோம். சரியா? அவரு ஏதோ உரிமையில பேசுனது என்ன தப்பு? அதான் உரிமையில பேசக்கூடாது, யாருமே பேசுனது இல்லையா கேட்கலாம். இப்ப இந்த மாதிரி பிரச்சாரங்கள்ல, போராட்டத்தில் எத்தனை வழக்குகளை பார்த்து கூட அந்த வழக்குகளை கூட அந்த நாய் கிண்டல் பண்றது, கேலி பண்றது, முழுக்க முழுக்க தனி மனித விமர்சனம். தனி மனித விமர்சனம் பண்ற இந்த நாய்க்கு பின்னாடி பார்த்தா பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ். இந்த நாய்க்கு ஏன்னா பெரியாரையும் அம்பேத்கரையும் மார்க்ஸையும் முழுசா படிச்சிருந்தா இப்படி நீ தனி மனித விமர்சனம் பண்ணுவியா? நீ உன் வீடியோ முழுக்க முழுக்க தனி மனித விமர்சனம், முழுக்க முழுக்க கால் புணிச்சு வன்மம், கேவலமா, அசிங்கமா புகைப்படத்தை மார்பிங் பண்ணி அப்படி நம்ம போட ஆரம்பிச்சா, அப்படி நம்ம தம்ப்நெயில் வச்சா நாய் நான்கிட்டு சாகும். ஒரு கேடுகட்ட ஈனப்பிறவி அந்த நாய் இந்த மாதிரி